சங்கீதம் 96:4. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தர் பெரியவர் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஆமேன். பாருங்க, நம்முடைய பார்வையிலே இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா பலரை நாம் பெரியவராய் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அரசியலிலே நல்ல செல்வாக்கோடு இருக்கிற அரசியல்வாதிகளை பார்த்து சிலர் இவர் பெரியவர் என்று சொல்வார்கள். பணம் பொருளாதாரத்திலே நல்ல மிகுந்த ஆசீர்வாதத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து இவர்கள் பெரியவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் நல்ல அறிவு திறமை படைத்தவர்களை பார்த்தும் இவர்கள் பெரியவர்கள் என்று மனிதர்கள் சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆனால் மனிதர்களால் சொல்லப்பட்ட இந்த பெரியவர்களுடைய இந்த மேன்மை ஒரு தற்காலிகமான மேன்மையாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அரசியல்வாதிக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியின் காலம் அவருடைய கையை விட்டு பறிக்கப்பட்டு விட்டாயென்றால் அவர் பெரியவர் என்ற ஸ்தானத்திலிருந்து மாற்றப்படுகிறார். பொருளாதாரத்திலே நல்ல வசதி படைத்த ஒருவருடைய கரத்தில் இருக்கிற பொருளாதாரம் செல்வம் அழிந்து விட்டது என்றால் அவரும் பெரியவர் என்கிற ஸ்தானத்தை இழந்து விடுகிறார். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாளும் தன்னுடைய மகிமையை மேன்மையை அழியாதபடி பெரியவராய் இன்றைக்கும் வீற்றிருக்கிறது நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகத்திலே தேவன் மோசேயிடம் சொல்லுகிறார், அவர் இருக்கிறவராய் இருக்கிறார் என்று. அல்லேலூயா. அன்றைக்கு சிருஷ்டிப்பில் அவர் பெரியவராய் இருந்தவர் இன்றைக்கும் அதே வண்ணமாய் பெரியவராய் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் ஏசாயா 40:26 நீங்கள் வேதத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர் நட்சத்திரங்களை எல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் பேரிட்டு அழைக்கிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சிருஷ்டிப்பில் பெரியவர். ஆமென். அவர் வல்லமையில் பெரியவர். மனித அறிவினால் அளக்க முடியாதவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 40:25 தேவனே சொல்லுகிறார் பாருங்க, என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள். அல்லேலூயா. அவருடைய தன்மையும் தனித்துவத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. சங்கீதம் 19:1 ஆண்டவர் சொல்லுகிறார், வானங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை வெளிப்படுத்துகிறது என்று. ஒருவன் வானத்தை ஆராய்ந்து பார்ப்பான் என்றால், ஒருவன் வானத்தை அண்ணாந்து பார்ப்பான் என்றால், வானத்தில் இருக்கிற சில அதிசயங்களை அவன் அறிந்து கொண்டான் என்றால் தேவனுடைய கரத்தின் கிரியை எவ்வளவு மேன்மையானது, அதை உண்டாக்கினவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடியும். பகல் வேளையிலே நாம் வானத்தை, இந்த பூமியை நாம் பார்க்கும்போது அவர் நமக்கு தந்திருக்கிற வெளிச்சத்தை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் வானத்தில் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நட்சத்திரங்கள், எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள். அல்லேலூயா. அத்தனையே படைத்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் பாருங்க, பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார், அந்த வானம் எனக்கு சிங்காசனம், இந்த பூமி எனக்கு பாதபடி. அல்லேலூயா. அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த வல்லமையை, அவருடைய மகிமை, அவரை பற்றி அறிந்தவர்கள் பாருங்க அவருக்குள்ளே சரியாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் அவரை பற்றி சரியாய் தெரியாதவர்கள் தான் அநேக நேரத்தில்
நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களை பார்த்து கலங்குவார்கள், வேதனைப்படுவார்கள். ஹல்லேலூயா. யோபு பக்தனிடம் ஒருவன் வந்து ஓடி வந்து சொல்லுகிறான், பாருங்க, நீ உன்னுடைய மந்தைகள், உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து விட்டது, உன் பிள்ளைகள் எல்லாம் மரித்து விட்டார்கள் என்று யோபு பக்தனிடம் வந்து ஒருவன் வந்து சொல்லுகிறான். அந்த நேரத்திலும் யோபு சொல்லுகிறான், பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருக்கு தெரிந்தது, பாருங்க, நான் ஆராதிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை சரியாய் யோபு அறிந்தது நிமித்தம்தான் அத்தனை சோதனை, அத்தனை பாடு அவருடைய வாழ்க்கையில் வந்தபோது சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவருடைய வல்லமையும் மகிமையும் அறியாத நாள் தான் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அநேக நேரத்தில் நினைப்போம், ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்குது, மற்றவங்களோ வாழ்க்கையில எல்லாம் சரியாதானே நடக்குது, நான் எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு பயந்து நான் ஆண்டவருடைய காரியத்தில் சரியா வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அப்போ ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது என்று ஏன் சொல்ற ஒரு கேள்வியோட தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சிலர் நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் இல்ல நம்முடைய உறவினர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வேறு நம்பிக்கைக்கு ஏதுவாக நம்மை நடத்தும் போது நாம் அந்த நம்பிக்கைக்கு அநேக நேரத்தில் சாய்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. காரணம், நான் நம்புகிற, நான் ஆராதிக்கிற தேவனும் தெய்வம்தான், என்னை சுற்றி இருக்கிற புறஜாதிகளுடைய தெய்வமும் தெய்வம்தான் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறது நிமித்தம் தான் நாம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு சாய்ந்து போகிறோம். காரணம், நம் தேவனை குறித்த அறிவு நமக்கு இல்லாத காரணத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சிலுவையை குறித்த மேன்மையும் சிலுவையை குறித்த ரட்சிப்பையும் ஒருவன் சரியாக அறிந்து கொண்டான் என்றால் தேவனை அவன் சரியாக அறிந்து கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. ஒருத்தனுடைய வாழ்க்கையிலே, ஒருத்தனுடைய வாழ்க்கையிலே சிலுவை பெரிய பாதிப்பை கொடுத்திருந்தால், ஒருவருடைய வாழ்க்கையிலே சிலுவையினால் உண்டான ரட்சிப்பு பெரிய பாதிப்பை கொடுத்திருந்தானால் அவன் நிச்சயமாய் விட்டு வந்த அந்த நம்பிக்கைகளை திரும்பி பார்க்க மாட்டான். ஹல்லேலூயா. சிலர் ஆண்டவருடைய சமூகத்திலே பாருங்க நன்மைக்காக வருவார்கள், அவர் நன்மை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு வருவார்கள். ஹல்லேலூயா. நம்ம தவறில்லை, நாம் நன்மைக்காக தேவனிடத்தில் ஜெபிப்பதும் ஆசீர்வாதத்திற்காக அவரை நோக்கி பார்ப்பதும் தவறில்லை. ஆனால் நன்மையே ஆசீர்வாதம் மட்டுமே தேவனிடத்திலிருந்து பிரதான நோக்கமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் வந்திருப்போமானால் ஹல்லேலூயா நாம் இடறி விழுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு 100க்கு அதிபதி என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதி மனிதன், அவன் தேவனை சரியாக அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. அவன் யூதன் இல்ல, புறஜாதி ரோமர்களுடைய அதிகாரியாய் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு நல்ல மேன்மை இருக்கு, அதிகாரம் இருக்கிறது கரத்திலே. அவரே சாட்சியாய் சொல்லுகிறார், நான் ஒருவரை பார்த்து போ என்று சொன்னால் போவார், வா என்று சொன்னால் வருவார், இதை செய் என்றால் செய்வார். ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு, நான் சொன்னால் கீழ்ப்படிவதற்கு அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் என்னுடைய வீட்டிலே என்னுடைய வேலைக்காரன் பலவீனமாய் படுத்திருக்கிறான். என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு பலவீனமாய் இருக்கிற, வியாதியோடு படுத்திருக்கிற என்னுடைய வேலைக்காரனை என்னுடைய வார்த்தையினால் எழுப்ப முடியாது. ஏனென்றால் என்னுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இல்லை. பெரியவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு என்பதை அந்த 100க்கு அதிபதி சரியாக அறிந்திருந்தது நிமித்தம் தான் அவன் சொன்னான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஹல்லேலூயா. 100க்கு அதிபதிக்கு தெரியும் பாருங்க, நோய்களுக்கு மேலே இயேசுக்கு அதிகாரம் உண்டு, பேய்களுக்கு மேலே இயேசுக்கு அதிகாரம் உண்டு, சூழ்நிலையை முழுவதுமாக மாற்றுவதற்கு இயேசுக்கு அதிகாரம் உண்டு என்று அந்த புறஜாதியான 100க்கு அதிபதி அறிந்திருந்தது நிமித்தம் அவன் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. அவன் மனிதனை நம்பல, அவனுக்குரிய தெய்வத்தை அவன் நம்பல. இயேசு ஒருவர், அவர் ஒருவரே பெரியவர் என்பதை சரியாக அறிந்து கொண்டது நிமித்தம் அவன் நன்மையை பெற்றுக் கொண்டான். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதனாகிய உங்களுக்கும் எனக்கும் சில காரியங்களை செய்வதற்கு ஒரு வரமுறை உண்டு. ஆனால் நாம் நம்புகிற தேவனுக்கு வரமுறை இல்லை. ஹல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற சில காரியங்களை வைத்து இதை நான் சாதிச்சுடலாம் என்று நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம்.
ஆனால் நம்முடைய நம்பிக்கை அப்பாற்பட்ட வரம்பே இல்லாதவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நாம் ஒரு காரியத்தை தொடங்குகிறோம் என்றால் அதன் முடிவு எப்படி என்று தெரியாதவர்கள் தான் தொடங்குகிறோம். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை தொடங்குகிறார் என்றால் அது முடிவு எப்படி இருக்கும் என்பதை சரியாக அறிந்து விட்டுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில தொடங்குகிறார். அதனால் தான் தேவஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற தெய்வத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய மனிதர்களை காட்டிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையை காட்டிலும் நமக்குள் இருக்கிற, இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிற தேவன் பெரியவர். தேவ ஜனமே, நம்ம அநேக நேரத்தில் கேட்கலாம், புறஜாதி ஜனங்கள் அங்கங்கே போய் அநேக அற்புதங்களையும் விடுதலையும் பெற்றுக் கொள்கிறார்களே, அங்கேயும் விடுதலை நடக்குது, அங்கேயும் வல்லமையான காரியங்களை நடக்கிறதை பார்க்கிறார்களே என்று. ஹல்லேலூயா. அங்கு வல்லமை நடக்கும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எல்லா வல்லமையை காட்டிலும் சர்வ வல்லமை உள்ள தேவனாய், அவர் பெரியவராய், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறபடியால் அவைகள் அற்புதம் செய்யும். ஆனால் அந்த அற்புதத்தின் வல்லமையை காட்டிலும் நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் பெரியவர். தேவஜனமே, சர்வத்துக்கும் வல்லமை உள்ளவர் தான் நாம் விசுவாசித்திருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. 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 அந்த வல்லமைகளை நாம் நம்பி போனால் அநேக நேரத்திலே அதனுடைய தன்மை நம்முடைய சரீரத்தில் வெளிப்படும். என்ன தன்மை? அந்த வல்லமையில் இருக்கிற தன்மை என்ன? அநேக அற்புதங்கள் அநேக இடத்தில் நடக்கிறது என்று அழைத்து கொண்டு போகிறார்களே, வல்லமை நடக்கிறதே, அதனுடைய தன்மை என்ன? திருடவும் அழிக்கும் கொல்லவும் என்று வேறொன்றுக்கும் அவன் வருவதில்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற விசுவாசிக்கிற தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக தான் நமக்குள்ளே வந்து கிரியை செய்வார். தேவஜனமே, எந்த இடத்துல போய் நீங்க ஒரு விடுதலையை பெற்றுக் கொண்டாலும் அதனுடைய முடிவு உங்களுக்கு சமாதானம் இன்மை, அழிவு. ஏதோ ஒரு நம்முடைய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அழித்துக் கொண்டிருப்பான். அதுதான் அவனுடைய தன்மை. அற்புதம் செய்வான், அதிசயத்தை நடத்துவான். ஹல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து இந்த வாழ்க்கையை அழித்து விடுவான். ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்தார் என்றால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அவர் நடத்தி சொல்வார். அதுதான் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் பெரியவர். ஆனால் அவர் பெரியவராய் இருக்கிறார் என்பதை அறியாதபடி வேதத்திலே ஒரு சிலர் நீர் பெரியவரா என்று ஒரு சில பரிசுத்தவான்களை, ஒரு சில மனிதர்களை ஒப்பிட்டு கேள்வி கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். தூக்கம் வருதோ? ஹல்லேலூயா. ஆமென். எந்த பரிசுத்தமானை ஒப்பிட்டு நீர் பெரியவரா என்று வேதத்திலே கேட்கப்பட்டது என்பதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். படிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்று கேள்வி கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடம் கேட்ட கேள்வி, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? ஹல்லேலூயா. இயேசு ஆபிரகாமிலும் பெரியவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. அதை அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்ட கேள்வி, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவரோ? ஹல்லேலூயா. ஆமென். இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த மேல் வசனங்களை எல்லாம் வாசித்து பார்த்தால் தெரியும் பாருங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்குரிய அநேக ரகசியங்களை ஜனங்களோடு உபதேசித்து கொண்டிருக்கிறார். உபதேசித்து கொண்டிருக்கும் போது அதே 51ஆம் வசனத்திலே அவர் ஒரு முதன்மையான பரலோகத்து போற ஒரு வழியை காண்பித்து கொடுக்கிறார். 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ஆம். ஒருவன் இயேசு பேசின வார்த்தையை கை கொண்டால், ஆமென்,
அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை. ஏசப்பா பிரசங்கித்த ஒரு வாக்கியம்தான், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. ஹல்லேலூயா. இதை கேட்ட யூதர்களுக்கு பயங்கரமா அதிர்ச்சி. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த யூதர்கள் பெரியவராய் பார்த்தது இந்த ஆபிரகாமை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமே, முழு யூதர்களும் பெரியவராய் பார்த்த ஆபிரகாமே இறந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு பேசிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு மரணம் இல்லை என்று இயேசு பேசின அந்த பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் கேட்கிறார்கள், அப்ப எங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாமே மரித்து விட்டார், ஆனால் நாங்க மரிக்க மாட்டோம்னு சொல்றியே, நீ ஆபிரகாமிலும் பெரியவரா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அங்க வேத வசனத்துல இயேசு சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றார், நான் ஆபிரகாமுக்கு முன்னாலே உண்டானவர் என்று. ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமுக்கு முன்னாலே உண்டானவர், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உண்டானவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க ஆபிரகாமின் சந்ததி என்று தன்னை சொல்லி மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இயேசு சொல்றாரு, நான் ஆபிரகாமிலும் பெரியவர் என்று. ஹல்லேலூயா. இந்த இவர்கள் எதற்காக ஆபிரகாம் பெரியவர் என்று சொல்லி ஆபிரகாமை மேன்மைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தின் தந்தையாய் பிதாவாய் இருந்தார். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் தந்தையாய் இருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை இந்த ஜனங்கள் பார்த்து சொந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாமை விடும் பெரியவர் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றி பரிபூர்ணம் அடைந்து ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அதை சொந்தப்படுத்தும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை விசுவாசித்தவர்கள் வாக்குத்தத்தத்தை பார்த்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசுவை விசுவாசித்தவர்கள் வாக்குத்தத்தத்தின் நிறைவை அனுபவிப்பார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை விசுவாசித்த ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வாக்குத்தத்தத்தை அவர்கள் நிறைவாய் சொந்தப்படுத்தவில்லை, அதை பார்த்து வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பார்த்து வாழ்ந்தார்கள், கானான் தேசத்தை பார்த்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கோ அந்த நித்திய ஜீவன் என்கிற கானான் தேசத்தை சொந்தப்படுத்தும்படியாக பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனால்தான் இயேசு சொல்றார், நான் ஆபிரகாமிலும் பெரியவர் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை குறித்து யூத ஜனங்கள் மேன்மையாய் பெருமையாய் நினைத்து கொண்டிருந்தார்கள். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதீர்கள், கர்த்தர் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணுவார் என்று. ஹல்லேலூயா. பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். யூதர்களுக்கு ஒரு பெருமை, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று. ஆனால் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, எங்களுடைய மேன்மை, உங்களுடைய மேன்மை ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று சொல்லி மேன்மை பாராட்டுவதில்லை. மேன்மையான ஆசீர்வாதம் தேவனால ஒரு கல்லை கூட ஆபிரகாமுடைய சந்ததியாய் எழுப்பி தேவநாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் மூலமாக நான் பரலோக ராஜ்யத்துக்கு இல்லது நித்திய வாழ்க்கைக்கு இல்லது ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுவேன் என்று வாழுவது அல்ல ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றவர்கள் தான், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பு என்கிற ரட்சிப்பை பெற்றவர்கள் தான் அந்த நித்திய ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை சொந்தப்படுத்த முடியும் என்று அங்கு யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். மார்க் 16:16 வேதம் சொல்லுகிறது பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தான்
விசுவாசிக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா அவரை விசுவாசிக்காதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை, நாங்க ஆபிரகாமை விசுவாசித்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. ஆனால் அங்கு யோவான் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கிறது இல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி நீ ரட்சிக்கப்பட்டாதான் நீ பரலோக ராஜ்யத்துக்குரியவளாய் மாறுவாய். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யூதர்கள் ஆபிரகாமை மிகவும் மதித்தார்கள். விசுவாசத்தின் தந்தை, வாக்குத்தத்தத்தின் பிதா என்றெல்லாம் அவரை சொன்னார்கள். அவரை தவிர மேன்மையானவர் பெரியவர் யாரும் இல்லை என்று நினைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஆபிரகாம் மரித்தார், ஆனால் அவரிலும் பெரியவர் இயேசு மரித்தார், ஆனாலும் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. அவர்கள் பெரியவராய் நினைத்த ஆபிரகாம் மரித்தார், ஆனால் இன்று பெரியவராய் இருக்கிற இயேசு மரித்தார், ஆனாலும் அவர் உயிரோடு எழும்பினார். வெளிப்படுத்தல் 1:18 வேதம் சொல்லுகிறது, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமிலும் பெரியவர் மரித்தார், ஆனாலும் உயிரோடு எழும்பினார். அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறபடியால் இயேசு ஆபிரகாமிலும் பெரியவர். ஆமென். அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எந்த பரிசுத்தவானுக்கு ஒப்பிட்டு நீர் பெரியவரா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. பாருங்க. போதும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்ட கேள்வி, எங்களுக்கு இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் நடந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பிரயாண பாதையிலே ஒரு நாள் சமாரியா என்கிற நாட்டு வழியாக அவர் பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. அப்படி அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது மிகவும் களைப்படைந்தவராய் ஒரு கிணற்றின் அருகிலே உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய சீசர்கள் அவர்களுக்கும் சாப்பாடு ஏதாவது வாங்கி கொண்டு வரலாம் என்று சொல்லி பட்டணத்துக்கு நேராக சென்று விட்டார்கள். இவர் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே சமாரியா தேசத்திலிருந்து ஒரு பெண் அந்த கிணத்திலே தண்ணி எடுக்கும்படி வருகிறாள். அப்ப அவளை பார்த்த இயேசு கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு என்று, எனக்கு கொஞ்சம் குடிப்பதற்கு தண்ணி தா என்று ஏசப்பா கேட்கிறாரு. அப்போ அந்த சமாரியா ஸ்திரீ சொல்றா, உம்மை பார்க்கும்போது யூதராய் இருக்கிறீரே, நீர் சமாரியரோடு சம்பந்தம் கலக்க முடியாது, எங்களை யூதர்கள் தாழ்வான ஒரு பார்வையில் அல்லவா பார்ப்பார்கள், நீர் என்னிடத்தில் எப்படி தண்ணீர் கேட்கலாம் என்று சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார். அப்ப இயேசு சொல்லுகிறார், உன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவரை நீ இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்க, சமாரியா அப்படி சொல்லும்போது சமாரியா ஸ்திரீ கேட்கிறா, என்ன நாங்க பெரியவரா மேன்மையாய் பார்க்கிற, எங்களுக்கு காலாகாலமா தலைமுறையை எங்களுக்கு தண்ணி தருகிற இந்த கிணற்றை வெட்டின யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. அல்லேலூயா. இந்த சமாரியா தேசத்து ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முற்பிதாவாகிய யாக்கோபு வெட்டின இந்த கிணத்திலிருந்து வருகிற தண்ணி ஒரு நாளும் வற்றல்ல. உங்க தலைமுறைகளே அந்த கிணத்திலிருந்து தேவையான தண்ணியை எடுத்துக்கொள்றாங்க, தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அதனால எல்லாருக்கும் யாக்கோபு ஒரு மேன்மையானவராய் பார்க்கப்பட்டார், மதிப்புள்ளவராய் பார்க்கப்பட்டார். ஏனென்றால் அவர் மூலமாக அத்தனை மாடுகள் அத்தனை ஜனங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாய் நடந்து கொண்டிருக்கிறபடியால் இவர்கள் கேட்கிறார்கள், நான் என்னட்ட தண்ணி கேட்குறீங்க, ஆனால் நான் தர முடியாதுன்னு சொல்ற ஒரு பதிலை போல சொன்னாலும், நீ உன்னிடத்துல தண்ணி கேட்கிறவர் யார் என்று அறிந்திருந்தா நீயே என்னிடத்துல தண்ணி கேட்டிருப்பேன்னு சொல்லும்போது, அப்ப எங்களுக்கு தண்ணி தந்த யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ என்று கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த ஸ்திரீ கிட்ட நின்று பேசின இயேசு நிச்சயமாய் யாக்கோபை பார்க்கிலும் பெரியவர் தான். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்கிட்ட நான் கொடுக்கிற தண்ணி
ஒரு பொழுதும் தாகம் எடுக்காத தண்ணீராய் இருக்கும். நீங்க மேன்மையாய் பெரியவராய் பார்க்கிற அந்த யாக்கோபு கொடுத்த தண்ணீரை நீங்க குடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மறுபடியும் தாகம் எடுக்கும். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரோ ஜீவ தண்ணீர். அது ஒரு நாளும் உங்களுக்கு தாகம் எடுக்காது. அந்த தண்ணீரை நீங்கள் பானம் பண்ணினால் அந்த தண்ணீர் உங்களுக்கு தாகமே உங்களுக்கு எடுக்கும்படியான ஒரு அனுபவத்தை தராது. அந்த தண்ணி என்ன? இயேசு கொடுக்கிற தண்ணியை நம்ம குடித்தா ஏன் தாகம் வராது? ஹல்லேலூயா. அதுதான் தண்ணி. அந்த தண்ணி தான் பாருங்க பரிசுத்த ஆவி என்கிற தண்ணீர். ஹல்லேலூயா. இயேசு அங்க சமாரியா ஸ்திரீயிடம் சொன்ன தண்ணி பரிசுத்த ஆவி என்கிற தண்ணீர். அந்த ஸ்திரீயிடம், ஸ்திரீயே, நான் உனக்கு தருகிற தண்ணியை நீ பானம் பண்ணுவாய் என்றால் உனக்கு தாகமே வராது. இன்னைக்கு மனிதர்களை பார்த்தால் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தாகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த மனிதர்களை பார்த்தாலும் தாகம். ஒரு வீடு வாங்கிட்டோன்னு சொன்னா அந்த வீடை வாங்கணும்னு பிரயாசப்படுவாங்க. வீடு கடன் எல்லாம் முடிஞ்சோன்னா அந்த மனிதனுக்கு அடுத்து ஒரு தாகம் வருது. ஒரு பெரிய கார் எடுக்கணும்னு சொல்லி ஒரு தாகம். ஹல்லேலூயா. மனிதன் தாகத்தோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த உலகத்துல. தாகம் மனிதனுக்கு அடங்கவே இல்லை. ஆமென். காரை வாங்கி கடன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோட்டு சைடுல ஏதாவது பெரிய நிலம் வாங்கிடலாமான்னு அதற்கு பிரயாசப்பட்டு போடுவான். சாகிறது வரைக்கும் மனிதனுக்கு தாகம் அடங்காது. ஹல்லேலூயா. ஆனா இயேசு சொல்றாரு, உன் தாகத்தை அடக்குற ஒரு தண்ணி, உன் தாகத்தை தீர்க்கிற ஒரு தண்ணி தான் என்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நிரப்பப்படும் போது இந்த உலகத்துக்குரிய தாகம் உனக்கு மேலோங்கி நிற்காது. நீ தேவனுக்குரிய தாகத்தோடு ஓடுகிற ஒரு மகனாய் மாறுவாய். உனக்குரிய தாகம் தேவ நீதிக்குரிய தாகமாயிருக்கும், ஆவிக்குரிய தாகமாயிருக்கும், பரலோகத்துக்குரிய தாகமாயிருக்கும். ஹல்லேலூயா. உன்னதத்துக்குரிய தாகமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய தாகத்தை தீர்க்கிறதான் இயேசு கொடுக்கிற ஜீவ தண்ணீர் என்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த சமாரிய ஸ்திரீ தாகம் உள்ளவளாய் இருந்தாள். அவளுக்கு 5 புருஷன் இருந்தும் அந்த கணவனார்மார்கள் மூலமாக அவளுக்கு தாகம் தீரவில்லை. தாகம் தீராதபடி, ஒரு சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, ஒரு மன நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருந்த அவளை பார்த்துதான் கர்த்தர் சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீரை நீ பானம் பண்ணுவாய் என்றால் உனக்கு தாகம் எடுக்காது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டதுமே பாருங்க, உலக தாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமாரியா ஸ்திரீக்கு உலக தாகம் மாறினது. தேவனுக்குரிய தாகம் அவளுக்குள் ஏற்பட்டது நிமித்தம் தன்னுடைய கிராமத்துக்கு ஓடினாள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னாள் அவள். ஆமென். அநேகருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை இயேசுவுக்கு நேராக அழைத்து வந்தாள். அவளுக்குள் இருந்த அந்த ஜீவ நீரூற்றினால் உண்டான தாகம், உலக தாகம் அவளை மாற்றப்பட்டது. தேவ ஜனமே, அதான் இயேசு சொல்லு, தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 13ஆம் அதிகாரம் யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் படிங்க அந்த வசனத்தை, பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாய் இருந்தால், ஆம், ஆமென். அடுத்து, ஆம், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு ஜீவ நீரூற்று என்கிற தண்ணீர் உள்ளத்திலிருந்து ஓடும். ஹல்லேலூயா. ஆமென். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள் ஜீவ தண்ணீர் ஓடும். அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தால், அந்த பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகம் ஒருவருக்குள் நிறைவாய் இருந்தால், இந்த உலகத்துக்குரிய ஆசாபாசத்திலிருந்து அவர்கள் உன்னதத்துக்குரிய ஆசைக்கு நேராக வழி நடத்தப்படுவார்கள். பாருங்க, சகேவு பார்த்தீங்கன்னு சொன்னா உலக ஆசை, உலக தாகம் உள்ளவனாய் இருந்தான். பணத்தை சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை ஈட்டணும், இன்னும் பணத்திலும் செல்வத்திலும் ஆஸ்தியிலும் இன்னும் மேன்மை உள்ளவனாய் நான் வாழ வேண்டும் என்று அதற்கு ஆசையாய் தாகத்தோடு ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் இயேசு அவருடைய வாழ்க்கையில வந்தபோது அன்றைக்கே சொன்னான் பாருங்க, அவனுடைய தாகம் அன்றைக்கே நிறைவடைந்தது. உலகத்துக்குரிய தாகம் அன்றைக்கே முடிந்தவர் சொல்றாரு. தேவநீதிக்குரிய தாகத்துக்கு நேராக அவர் நடத்தப்பட்டு அவர் பேசுறாரு.
சொல்லுகிறார், ஆண்டவரே நான் அநியாயமாய் சம்பாதித்தது உண்டானால் 4 மடங்காக திரும்ப கொடுக்கிறேன். இதான் தேவநீதிக்கு உண்டான தாகம். அல்லேலூயா. தேவநீதிக்கு உண்டான தாகம். தேவஜனமே, எந்த ஒரு மனுஷனும் பாருங்க பணத்தினாலே இந்த உலகத்துக்குரிய காரியத்தினாலே புகழுக்காகவே தாகத்தை தீர்க்க முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற ஒரு நீரூற்று அவர்களுக்குள் வந்தால் மட்டும்தான் அவர்களுக்குள் தாகம் மாறும். அல்லேலூயா. அதுதான் அவர்களுக்கு மேன்மையான ஒரு ஆசீர்வாதமாய் காணும். பாருங்க, 3ஆவதாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு சொல்றாரு, நான் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று. அந்த வசனத்தை படிங்க. ஆம் ஆம் ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கிலும் பெரியவர். 2வது யாக்கோபை பார்க்கிலும் பெரியவர். 3வது ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவர். இந்த ஆலயம் சிமெண்ட்னாலே, செங்கல்னாலே, மணல்னாலே கட்டப்பட்ட ஆலயம். அல்லேலூயா. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த ஆலயத்தை விடவும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. சாலமோன் சொல்றார், 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாய் இருக்கும் என்று. அல்லேலூயா. சாலமோன் சொல்றாரு, எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், அதனால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாய் இருக்கும் என்று சாலமோன் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, அந்த சாலமன் கட்டின ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு, அர்ப்பணிக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய மகிமை ஒரு மேகமாய் ஆலயத்திலே நிரப்பினது. எல்லா யூத ஜனங்களும் பார்க்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அதுக்கு பிறகு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, இந்த ஆலயத்தில் என் தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த எருசலேம் ஆலயம் தேவன் வாழுகிற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து பலியிட்டால், இந்த ஆலயத்தில் வந்து ஆராதித்தால், இந்த ஆலயத்தில் வந்து எல்லா சடங்காச்சாரங்களும் செய்தால்தான் நாம் கர்த்தரை வழிபடுவதற்கு அடையாளம் என்பதை, ஆலயத்தை, இந்த தேவாலயத்தை குறித்த ஒரு மேன்மையான நம்பிக்கையை இந்த யூதர்கள் வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் யூதர்களுடைய ஒரு மேன்மை, அரசியல் அளவில் கூட அவர்கள் மேன்மை பாராட்டுகிற காரியம் அவர்களுடைய எருசலேம் ஆலயம். அல்லேலூயா. அதனால அவர்களுடைய மேன்மையா இருந்தது ஆலயம். அவர்களுடைய பார்வையில் ஆலயம் தான் பெருசா இருந்தது. அதற்காக இயேசு சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை காட்டிலும் பெரியவர் உங்களோடு நின்று கொண்டிருக்கிறார் என்று. அல்லேலூயா. ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவர். அல்லேலூயா. ஆமா பாருங்க, எதற்காக ஆண்டவர் ஆலயத்தை பார்க்கிலும் நான் பெரியவர் என்று சொல்லுகிறார் பாருங்க. இந்த எருசலேம் ஆலயத்திலே போய் அவர்கள் பலியிட வேண்டும் என்றால் ஆசாரியன் வழியாக தான் போய் பலியிட முடியும். அவர்கள் நேரடியாக தேவனிடத்தில் தேவ பிரசன்னத்துக்குள் நுழைய முடியாது. அவர்களுக்கு ஒரு மத்தியஸ்தன் தேவைப்பட்டது. ஆனால் அவர்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறவர் பார்த்தீங்கன்னா யாரும் அவருக்கு நடுமையமாக நின்று பரிந்து பேச அவசியம் இல்லை. அவரை விசுவாசிக்கிறவர்கள் நேரடியாக அவரை தேடலாம், அவரிடத்தில் பாவாரிக்கை செய்யலாம், அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்றாரு, அந்த ஆலயத்தை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிற நான் பெரியவர் என்று. அல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் ஆலயத்தின் சடங்குகள், எருசலேம் ஆலயத்தின் சடங்குகள் மக்களுக்கு அநேக நேரத்தில் பாரத்தை கொடுத்தது, அநேக நேரத்தில் அது ஒரு சுமையாய் இருந்தது. ஆனால் அவர்களோடு இன்று பேசிக் கொண்டிருக்கிற இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என் அண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அல்லேலூயா. ஆலயம் பாரமாய் இருந்தது. ஆனால் இயேசு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பாரத்தை மாற்றுகிற ஒரு பரிகாரமாய் இருந்தார், ஒரு இளைப்படைகிறவராய் இருந்தார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆலயத்தை பார்க்கிலும் அவர் பெரியவர் என்று. அது மட்டும் அல்லாமல் ஆலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போய் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நிற்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இயேசுவின் மூலமாக அந்த திரை சிலை 2ஆக கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா. யார் வேண்டுமென்றாலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். எங்கே
2 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன். இருக்கும்போது அந்த ஜனம் என் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும் என்று தேவன் நமக்கு வாக்கு தந்தது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஹல்லேலூயா. அதனால் தான் அந்த ஆலயத்தை பார்க்கலும் அவர் பெரியவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஆனா யூதர்கள் அதையெல்லாம் விட்டு அந்த கட்டிடத்தையும் அதில் இருக்கிற மேன்மையும் தான் பெரிதாக பார்த்தார்கள். இன்றைக்கும் அநேகர் அப்படிதான் ஆலயத்திலே ஒரு வைராக்கியம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தில் காட்டுகிற வைராக்கியத்தை காட்டிலும் ஆலயத்தில் இருந்து நமக்கு நன்மை செய்கிறவருக்குள்ளே நாம் வைராக்கியம் காட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. ஒரு தாயை இழந்த ஒரு பிள்ளை, ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுடைய பராமரிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னு சொன்னா வளர்ந்து விட்டான். தகப்பன் அவனுக்கென்று ஒரு நல்ல ஆடம்பரமான வீடை கட்டி கொடுத்து விட்டு வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். அங்கு சென்று தன்னுடைய தகப்பன் தனக்கு பரிசாக வாங்கி தந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு வீடை ஆசாசியாக பார்த்து நல்லா பராமரித்து கொண்டு அந்த வீடை எல்லாரிடம் சொல்வான், இது எனக்கு அப்பா அன்பினால வாங்கி கொடுத்தது, எங்க அப்பா எனக்கு தந்த பரிசு என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டே இருந்தான். ஆனால் நாட்கள் போகுது பாருங்க, தன் தகப்பன் அந்த வீட்டில் இல்லாமல் அவன் ஒரு வெறுமையை உணர்ந்தான். அல்லேலூயா. தன் தகப்பன் இல்லாமல் அவ்வளவு ஆடம்பரமான வீடு, அவ்வளவு ஆடம்பரமான வசதி அவனுக்கு ஒரு வெறுமையை கொடுத்தது. நாட்கள் சென்றது. தகப்பன் மறுபடியும் வெளிநாட்டில் திரும்ப வந்தார். அப்போ தெரிந்தது, இவ்வளவு ஆடம்பரமான வீடு, இவ்வளவு அழகான வசதி உள்ள வீடு, ஆனால் என் தகப்பன் இருந்தால்தான் அந்த இடத்திலே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் சொந்தப்படுத்த முடியும், இல்லை என்றால் அது வெறுமை என்பதை உணர்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆராதனையிலே அந்த ஆராதனை ஆலயம் பெரிதில்லை தேவஜனமே, ஆராதனை மேன்மை நமக்கு பெரிதில்லை. ஆராதனையில் இருக்கிற, ஆராதனை ஏற்றுக்கொள்கிற நம் தேவன் தான் பெரியவராய் இருக்கிறார் என்ற எண்ணம் உங்களுக்கும் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா மிருகங்களின் மூலமாக மிருகங்களின் இரத்தத்தை சிந்தி ஜனங்கள் பலியிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிறைவாக கிடைக்கவில்லை. ரட்சிப்பின் ஒரு பூரணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பெரியவராய் இருக்கிற இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் ஒரு முழுமையான ரட்சிப்பும் பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்கிறார், இந்த ஆலயத்தை பார்க்கலும் நான் பெரியவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் நீங்க துவக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் நமக்கு பெரிய சங்கீதம் எழுதின சங்கீதக்காரன் எழுதுகிறான் பாருங்க, கர்த்தர் பெரியவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், அவர் யாக்கோபிலும் பெரியவர், அவர் ஆலயத்திலும் பெரியவராய் இருக்கிறபடியால் நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய துதி, நம்முடைய கன மகிமை எல்லாம் அவருக்கே உரியது. ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கே உரியது. அவர் ஒருவருக்கே நம்முடைய துதி கன மகிமை எல்லாம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுப்பதை அவர் விரும்புவதில்லை. ஏனென்றால் அவர் தான் சிருஷ்டிகர். இந்த உலகத்தில் காணுகிற காணாத எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவருடைய ஜனங்களாகிய நீங்களும் நானும் அவர் ஒருவருக்கே ஸ்தோத்திரமும் மகிமையும் செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 96:4 சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் பெரியவரும் ஆமென் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் ஜனமே. அந்த எண்ணத்தோடு நாம் ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. நம்ம கேட்ட வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே நீர் பெரியவர், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்பா.